ஸோ இதுதான் பேண்ட்டோட பீஸு. ஸோ இது வந்து 2.5 இன்ச் வந்து நான் பெல்ட்டுக்கு விட்டுருக்கேன். ஸோ அங்கேருந்து 1 இன்ச் திருப்பி மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேருந்து தான் வந்து நான் 5 இன்ச் வந்து பாக்கெட்டுக்கு விட போகிறேன். ஸோ வந்து அதே பேண்ட் கிளாத்தில் வந்து நான் ஒரு பிட் எடுத்து அந்த பாக்கெட் தேவையான சைஸ் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ மேலே வந்து கொஞ்சம் கேர்டு வந்து கீழே கொஞ்சம் ஹேங்கிங்காக வர மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஸோ 5 இன்ச்சில் வந்து 1/2 இன்ச் உள்ளே நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அவுட்டர் வரைஞ்சிப்போம். ஸோ 2 பீஸ் கிளாத் எடுத்துக்கோங்க. பின் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த பேண்ட் பீஸில் நம்ம 1 இன்ச் கீழே இறக்கிருக்கோம்ல, அங்கே நான் வந்து பின் பண்ணுறேன். பெல்ட்டு விட்டுட்டு அதுலேருந்து 1 இன்ச் கீழே நான் வந்து மார்க் பண்ணுறேன். ஸோ அந்த 5 இன்ச்சுக்குள்ளே வந்து நான் 1/2 இன்ச் வந்து ஒரு கோடு போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து லைன் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த லைனில் தான் நம்ம வந்து மேலே அந்த ஃப்ரண்ட் பேண்ட்டோட இதுவை வந்து அட்டாச் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பாக்கெட் கட் பண்ணதையும் பேண்ட்டையும் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எந்த லைன் போட்டிருக்கோமோ அந்த பா ஷேப்லேயே வந்து அட்டாச் பண்ணிக்கலாம், தைச்சிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் அதை கட் பண்ணி விட்டுக்கோங்க. இங்கே நான் க்ராஸாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அந்த தைச்சது பக்கத்துலேயே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி உள் சைடை திருப்பிக்கோங்க. இப்போ வந்து இன்னொரு பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது அடியில் வச்சு பின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து மேலே வந்து இந்த பேண்ட் கிளாத்தை வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன். அந்த லைனிங் நம்ம கீழே வைக்கிறோம். பேண்ட்டோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து மேலே வச்சு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்ட் பண்ண பகுதியில் வந்து நம்ம தைக்கக்கூடாது, அதுக்கு வெளியே நம்ம தைக்கணும். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து பாக்கெட்டுக்கான ஓப்பனிங் விட்டுருக்கோம். ஸோ அதை சேர்த்து நம்ம தைக்கக்கூடாது. இப்போ 2 பார்ட் ஆஃப் பேண்ட், ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் ஜாயின் பண்ணுங்க. ஸோ ஜாயின் பண்ணி நீங்கள் திருப்பினீங்கன்னா ஸோ அந்த நம்ம எந்த இடத்துல ஃபோல்ட் பண்ணுமோ அந்த இடத்துல ஸ்டிச் வரக்கூடாது, அதுக்கு வெளியே தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம அந்த பாக்கெட்டை இந்த கார்னர்ஸ் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடலாம். நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஓவர்லாக்கும் பண்ணிடுறேன். ஸோ ஓவர்லாக் பண்ணிட்டா பேண்ட்டோட பாக்கெட் ரெடி.
நீங்கள் பாக்கெட் தைக்கும் போது உங்கள் கை விட்டு பாருங்கள். உங்கள் கை போகிற அளவுக்கு உங்கள் கை அளவுக்கு தான் நீங்கள் வந்து ஓப்பனிங் 5 இன்ச் இட்டுக்கலாம். பெரிய கையாக இருந்தால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஓப்பனிங் வச்சுக்கலாம். இந்த ஃபைனல் அவுட்புட்.